பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீங்கள் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் எங்களோடு இடைப்படும்படியாக நான் செபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து சேர்ப்போம். இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிப்போம். 11 வசனங்கள் இருக்குது. அதனால வாசிங்க. 1-3 இப்போ வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரர் அவரிடத்தில் வந்து, தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்ற நாளும் வாசிப்போம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஆமென். இந்த வசனங்களை தான் நம்ம வாசிக்க போகிறோம். இதில் என்ன காரியம்னா, இயேசு கிறிஸ்து எப்படி சோதனை ஜெயித்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்கணும். நல்லா தீர்க்கமாக கவனிச்சுப்பாங்க. நமக்கு நேரின்ற பிரச்சனைகள் எல்லாமே எதற்காக நமக்கு பிரச்சனை வருது தெரியுமா? எதற்கு நமக்கு சோதனை வருது தெரியுமா? எல்லாரும் கேட்கணும், ஏன் நமக்கு நேரிடுற எல்லா பிரச்சனைகளும், நமக்கு நேரிடுகிற எல்லா உபத்திரவங்களும் நமக்கு எதற்காக நேரிடுதுன்னா, எப்படியாச்சும் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கொண்டு வரணும் தான் நடக்குது. எதற்கு? பொறுமையை கொண்டு வருவது. நீங்க பொறுமை குறித்து நிறைய வசனங்கள் சொல்லுது. ஒரு வசனம் வாசிக்கும் போது எனக்கு எசேக்கியேல்ல ஒரு வசனம் நான் நேற்று வாசிச்சேனுங்க. சரியான ஆனால் காரணம்னா, என்னை வாரிக்கொள்ளாதபடிக்கு ஒரு நீடிய பொறுமையை வச்சுருந்தேன். பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாது. கடவுள் நம்மளை வாரின் போகாமல் இருக்க காரணமே ஆண்டோடைய நீடிய பொறுமை. இப்போ நம்ம வாழ்க்கையில நாம நிறைய பொறுமை இழந்துட்டோம். ஆனா நாம ஆண்டவரிடத்துல இன்னை வரைக்கும் வாழ்வதற்கு காரணம் ஆண்டவருடைய நீடிய பொறுமை. ஆண்டவர் கோபம் அடைஞ்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நாசமாயிடும், ரொம்ப முடிஞ்சு போயிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் பொறுமைக்கு ரொம்ப விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். பொறுமைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தே ஆகணும். ஒருவன் பொறுமையை இழப்பானா எல்லாவற்றையும் எழுதப்படும். அப்ப இயேசு பொறுமையா எப்படி இந்த சோதனை ஜெயிச்சாச்சுன்னா நம்ம பார்க்க போறோம். இயேசு ஞானஸ்தானம் எடுத்த நாள் முதற்கொண்டு ஆவியானவர் அவரை நடத்த ஆரம்பித்தார். இப்போ ஞானஸ்தானம் என்பது என்னன்னா, ஆவியானவருக்கு உங்களை அர்ப்பணித்த வாழ்க்கை. நீங்க வாசிச்சீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல இயேசு ஞானஸ்தானம் ஏற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவின் ரூபம் போல இறங்கி வந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு பிரியமா இருக்கிற. அந்த புறா என்னைக்கு ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்து மேல வந்து அமர்ந்தாரோ அன்னையிலிருந்து ஆவியானவராய் அவர் நடத்தப்படுகிறார். அப்போ ஆண்டவர் அந்த ஞானஸ்தானம் எடுத்தப்பட்ட நாள்ல இருந்து பூமியில வாழ்ந்த 3.5 வருஷம் வரைக்கும் எப்படி வாழ்ந்தாருன்னா, ஆவியானவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் என் சுயமாய் ஒன்றையும் செய்யாமல் பிதா என்ன சொல்லுகிறாரோ, பிதா ஆவியானவர் கொண்டு என்ன செய்ய சொல்லுகிறாரோ, என்ன எப்படி செய்ய சொல்றாரு அப்படியே செஞ்சாதான். வாழ்க்கையில ஒன்றையும் அவர் சுயமா செய்யவில்லை. நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர் சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கும் போது இரவு முழுவதும் ஜெபித்து 12 பேரை ஆவியானவர் சொன்னபடி தேர்ந்தெடுத்தார். அப்ப ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்த நாள் முதற்கொண்டு அவர் பூமியில இருந்த அந்த 3.5 வருடம் சிலுவை முதற்கொண்டு அவர் 40 நாள் மரணத்துக்கு பின்பு இருந்த 40 நாள் முதற்கொண்டு ஆவியானவர் எப்படி நடத்தினாரோ அப்படியே வாழ்ந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில அப்படி இருந்தானா, மனுஷகுமாரன் நீங்களும் நானும் எப்படி பூமியில இருக்கிறோமோ அப்படியே இயேசு இருந்தார். அவர் மாறிலாம் இல்லவே இல்லை. நமக்கு எப்படி பசி இருக்குதோ அதனாலதான் நம்ம போலவே வாழ்ந்தார். ஆனா அவர் எப்படி இருந்தானா, நாம எப்படி வாழக்கூடாது என்பதையும் காட்டினாரு, எப்படி வாழ வேண்டும் என்று காட்டினார். ஒரு மனுஷனா இருந்தார் பூமியில. எப்படி இருந்தாரு? மனுஷனா வாழ்ந்து எப்படி ஒரு மனுஷன் வாழணும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். 2வது என்ன பண்ணாரா, எப்படி ஒரு மனுஷன் வாழக்கூடாது அதையும் வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்க்கையில பிரிச்ச ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமா எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு வாழ்ந்து காட்டினார். அப்ப இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு
ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பிசாசு நம்மை சோதிப்பான். ஆனா அந்த சோதனைக்கு ஆண்டவர் கொண்டு போகிற இடம் எது தெரியுமா? வனாந்திரம். எந்த இடம்? பாலைவனம். தேவன் நம்ம எப்படி கொண்டு போனா பாலைவனத்துல கொண்டு போவார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாலைவனத்துக்கு ஒப்பிட. சீனாய் மலையில், சீனாய் வனாந்திரத்துல 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்தாங்க. எது காட்டுது தெரியுமா? உலகத்துல நாம இருந்தாலும் உலகத்தோடு தொடர்பு இல்லாம வாழ்ந்தா அந்த 40 ஆண்டுகள். பாலைவனம் எங்க இருந்தது? சீனாய் பாலைவனம் எங்க இருந்தது? சீன் வனாந்திரம் எங்க இருந்தது? சீனாய் உலகத்துல தான் இருக்குது. அப்ப உலகத்துல நீ வாழ்ந்தாலும் உலக மக்கள் மாதிரி வாழக்கூடாது. கடவுளும் அவர்களும் மாத்திரம் வாழ்ந்தான் அந்த வனாந்திரத்துல அவர்கள் இல்லாம ஒருத்தர் அந்நியரா யார் இருந்தாலும் ஆண்டவர் தான் இருந்தார். வேற யாரும் அவங்க கூட இல்லவே இல்லை. நான் அவங்க அந்த எகிப்துல இருந்து பிரயாணம் தொடங்கி அவங்களோட யாரும் வந்து சேர்ந்து கொள்ளவில்லை. ஜனங்களுக்கு அவங்கள பார்த்தா ஒரு பயம் வந்தது. அந்த 40 ஆண்டுகளும் தேவனும் தனி மனிதனும் வாழ்ந்தான். வேற யாரோட அவர் இனம் கலக்கவே இல்லை. யாரோட முறைகளையும் அவன் பின்பற்றவில்லை. அவரோட செயல்களையும் அவர் சொல்களையும் அவங்க வாழ்கிற விதத்தையும் தேவனை கொடுத்தார். அப்ப பாலைவனத்துல தான் தேவன் நம்ம வாழ வைக்க விரும்புகிறார். பாலைவனம் என்பது என்னன்னா, உண்மையான பாலைவனமான நம்ம வாழ்க்கை இல்லை, உலகத்தோடு கலந்திராத வாழ்க்கை. உலகத்தில் வாழும் மனித முறைகளோடு நம்ம முறைகளை இனம் கலவாத வாழ்க்கை. அவங்க செய்கைக்கும் நம்ம செய்கைக்கும் வித்தியாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற இடம் பாலைவனம், உலகம் இல்லை. பாலைவனத்துல நீ இப்ப இந்த உலகத்துல காட்டுற மாதிரி பில்டிங்லாம் பார்க்க முடியுமா? இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி எல்லா காரியங்களும் பார்க்கணும். அது வித்தியாசம். அது ஒரு வேர்பிரிக்கப்பட்ட ஜீவியம். எந்த மனிதனும் சாதாரண ஒரு ஆர்டினரி மனிதன் பாலைவனத்தில் வாழ விரும்ப மாட்டான். நம்ம எக்ஸ்ட்ரானரி பீப்புள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனிதனும் வாழ முடியாத ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ தேவன் அழைச்சிருக்கிறார். உயர்தரமான ஒரு வாழ்க்கை. அது கீழ்த்தரமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உயர்தரமான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. எந்த மனிதனும் ஒப்பிட முடியாத வாழ்க்கையை தேவன் வாழ விரும்புகிறார். அதனால தான் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் வனாந்திரத்துக்கு ஆவியானவர் கொண்டு போனார். அப்ப ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல இருந்து நீங்களும் நானும் வனாந்திர வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். எத்தனை நாள் அவங்க பாலைவனத்துல இருந்தாங்க? 40 வருஷம். ஏசு எத்தனை நாள் பாலைவனத்துல இருந்தாரு? 40 நாள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முன்னாடி, நம்ம ஆண்டவர் கானானுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி பாலைவனத்தில் வைக்க விரும்புகிறார். எந்த மனிதனோடு இனம் கலக்கக்கூடாது, எந்த மனிதனுடைய செய்கையும் கற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற புறஜாதிகள், அதாவது தேவனை அறியாத ஜனங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையோ வாழ்வியல் காரியங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடாது, கடைபிடிக்க கூடாது என்பதை தேவன் அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை முதலாவது தேவன் நமக்குள்ள ஆவியானவர் நம்மை வனாந்திரத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். உலகத்திலிருந்து பிரிந்து வாழ்ந்து. அப்ப வனாந்திர வாழ்க்கை என்பது என்னன்னா, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. உலகத்துல இருந்துன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் இருக்கு, இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு, இந்த உலகத்துல சாதாரண மனுஷன் செய்கிற செயல்கள், பாவ செயல்கள் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வார்த்தை தான் வனாந்திர வாழ்க்கை. அப்ப வனாந்திர வாழ்க்கை இரண்டாவது என்னன்னா, உலகத்தோடு பிரிந்து இருக்கணும், ஆவியானவரோடு இணைந்து இருக்கணும். வனாந்திரம் எதை காட்டுது? உலகத்தோடு பிரிந்து இருக்கணும், ஆவியானவரோடு இணைந்து இருக்கணும். அப்ப ஞானஸ்தானம் எடுத்து நம்ம எப்படி வாழணும்னு இயேசு கிறிஸ்து சொல்லி தரார். அவர் என்ன பண்ணாரு? உலகத்தோடு தன் தொடர்பை முறித்தார், ஆவியானோடு தொடர்பை ஆரம்பித்தார். அப்ப ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி இருக்குன்னா, உலகத்தோடு தொடர்பு இருக்கக்கூடாது, உலக நண்பர்களோடு தொடர்பு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ண, தண்ணியும் எண்ணெயும் போல இருக்கணும். ஒரு பாத்திரத்துல தண்ணியும் எண்ணெயும் ஒட்டுமா? ஒட்டவே ஒட்டாது. என்ன பண்ணாலும் ஒட்டாது. அதே மாதிரி தான் நம்ம தண்ணி எண்ணெயும் போலதான் இந்த உலகத்துல இருக்கணும். உலகத்துல இருந்தாலும் உலகம் நம்மளை ஒட்டக்கூடாது. உலகத்துல இருக்கணும், ஆனா உலகத்துல ஒட்ட முடியாது. அதான் வனாந்திர அனுபவம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம போக வேண்டியது என்னதுன்னா, பிரித்து எடுத்தல், செப்பரேட் பண்ணியே இருக்கணும். உலகத்தோடு பிரிஞ்சே இருக்கணும். உலகத்தில் கரைப்படுத்துற காரியங்களை நாம் செய்யவே கூடாது என்பதுதான் ஆண்டவர் சொன்னார். அடுத்த கட்டம் என்ன பண்ணா, ஆவியானவரோடு இணைந்து இருக்கணும். யாரோட இணையணும்? ஆவியானவரோடு இணையணும். அப்ப யாரோட இணைய வேண்டும் என்றும் யாரோட சேர வேண்டும் என்றும்
மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசப்பா சொல்லி தர. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எப்படி எடுக்கணும்னா, வனாந்திர வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு எடுக்கணும். நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னா, ஆவியானவரோடு இணையணும்னு முடிவு எடுக்கணும். ஆமென். தேவன் நம்மை உருவாக்க அனுபவம் தான். அவர் நம்ம எஜுகேட் பண்ண விரும்புகிறார். அவர் நம்ம சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு உலகம் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க. நீங்க வெளியே போனீங்கன்னா அம்மா அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க. நான் கற்றுக்கொள்கிற காரியம் சொல்றேன், அம்மா அப்பா கூட நம்மளுக்கு சரியான பாதையில நடத்த முடியாது. தேவ பக்தி உள்ள ஒரு தாய் தகப்பனால தான் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை வளர்க்கவே முடியும். நான் கற்றுக்கொண்டேன். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வாழ்ந்து இருக்கிறேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் சில காரியங்கள் சொல்றேன். நம்முடைய தாயின் தகப்பன தேவனுக்குள்ள இல்லைன்னா நம்ம சரியான வழியில் நடத்த முடியாது. ஆமென். அப்ப நம்மளை தேவன் என்ன பண்ண, நான் உன்னை எஜுகேட் பண்ண விரும்புறேன். நீ மரியாதை நம்பி இருக்கிறத காட்டில நான் நடத்துறேன்னு சொல்றாரு ஆண்டவர். யோசிப்பு இல்ல, மரியாதை இல்ல, ஆவியானவரே அவனை இயேசு கிறிஸ்துவ நடத்துற. அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு வனாந்திர பாதையில. அவன் என்ன பண்ணா, அதுல அந்த எஜுகேஷன் சிஸ்டம் என்ன தெரியுமா, அவர் சொல்லுவதை காது கொடுத்து கேட்கணும். என்ன பண்ணோம், அவர் சொல்லுவ, யார் சொல்லுத, ஆவியானவர் சொல்லுவதை காது கொடுத்து கேட்கணும், அவர் சொன்னபடியே நடக்கணும். இந்த ரெண்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் என்ன பண்ண விரும்புறாரு, ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் உன்னை தனியா விட்டுன்னு ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. ஆண்டவருடைய நோக்கம், வனாந்தரத்துல நான் உன்னை கொண்டு போய் நீ தனியா இல்ல, என்னோடு கூட இருக்கிற. ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார். ஆமே. அப்போ நமக்கு தெரியாததை தெரிந்தவரிடம் கேட்டு கற்றுக்கொள்ளணும். அப்ப நமக்கு தெரியல, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மால வாழ முடியல, வாழ்ந்த இயேசு இருக்கிறார்ல, அவரை வழி நடத்தின ஆவியானவர் இருக்கிறார்ல, இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு ஆவியானவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு நம்ம நடக்க வேண்டும். ஆமே. அப்ப நீங்க எங்க போய் கற்றுக்கொள்ளணும்னா, ஆவியானவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. அப்ப முதலாவது வனாந்திரத்துக்கு நம்ம போனோம், ஆண்டவர் கொண்டு போறாரு. வனாந்திரத்துக்கு போனவனே நம்மளை சந்திக்க யாரு வருவான்னா, சோதனைக்காரன் வருவான். எங்க வருவான், வனாந்திரத்துக்கு வருவான். உலகத்துல இருக்கிற மனிதன் அவனை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அவன் சோதிக்க யார் தகுதி உள்ள மனிதன்னா, வனாந்திரத்துல இருக்கிறவங்க தான். உலகத்தோடு இணைந்து இருக்கிறவங்க சொன்னாங்க, எனக்கு வர பாவ சோதனை அவனுக்கு இல்லையே, அந்த சோதனை வந்தா கூட அது சோதனைன்னு அவனுக்கு தெரிய மாட்டேது. ஏன்னா அவன் வனாந்திரத்துல இல்லை. யாரு வனாந்திரத்துல இருக்கிறாங்களோ அவனுக்கு தான் சோதனைக்காரா. நீங்க வாசிச்சீங்க, சோதனைக்காரன் சோதிக்கும்படி அவர் எருசலேமுக்கு போனான்னு இருக்குதா? இல்ல, சோதனைக்காரன் சோதனைப்படி வனாந்திரத்துக்கு வந்தான். அப்ப என்னைக்கு நம்ம வனாந்திரத்துல வாழணும் முடிவு எடுக்கிறோமோ, ஆவியானவரோடு நடத்தப்படுறோமோ, நம்மளை வந்து பார்க்க, நம்மளை சோதிக்க ஒரு நபர் வருவார். அவர் பேர் தான் பிசாசு, சோதனைக்காரன். சோதனைக்காரன் நீங்க வாசிச்சீங்கன்னா, இது ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போய் பட்டு 40 நாள் புசியாமல் இருந்தார். எத்தனை நாள்? தண்ணி குடிச்சார், புசியாமல் இருந்தார். என்ன பண்ணாரு, இரவும் பகலும் 40 நாள் புசியாம இருந்தாரு. அந்த புசியாம இருக்கும்போது அவருக்கு என்ன ஆச்சு, பசி உண்டாயிடுச்சு. எப்ப பசி உண்டாச்சு சொல்லு, வசனம் சொல்லுது 40 நாள். அப்ப 39வது நாள் ஒரு பசி இல்ல, அவருக்கு பசி இருந்ததோ இல்லையோ, ஆனா 40 நாள் முடிஞ்சவனும் பசி உண்டாயிடுச்சுன்னு வசனம் சொல்லுது. பசி உண்டான பொழுது சோதனைக்காரன் அவர் சந்திச்சான். அப்ப ஆண்டவர் கொண்டு போற அந்த 40 நாள் பயணத்துல அந்த 40 நாளும் அவரை சோதிக்க வரல. அவன் எப்ப சோதிக்கணும்னு நினைக்கிறான் அப்பதான் வருவான். அவன் எப்ப சோதனைனா சமயத்தை காத்துனுகிறான். அவருக்கு பசி உண்டாயிற்று, அந்த பசியை அவன் பயன்படுத்திக் கொள்ள வந்தான். புரியுதா? அப்ப சோதனைக்காரன் எப்ப வருவான்னா, உன் வாழ்க்கையில ஒரு சமயத்தை காத்துன்னு இருக்கிறான், டைம்காக வெயிட் பண்ணி இருக்கிறான், ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் நீ கொடுப்பன்னு காத்துன்னு இருக்கிறான். அந்த வாய்ப்புகள் நீ கொடுக்கிற சமயத்துல அவன் பார்த்துன்னு இருக்கிறான். அப்ப 40 நாளும் அவன் ஆண்டவரை வாட்ச் பண்ணினே இருந்தான், சமயத்தை பார்த்துன்னு இருந்தான். எந்த டைம்ல போனா அவரை தோற்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் யோசித்து சிந்தித்து தன் கண்ணை வச்சு கூர்மையா பார்த்துன்னு இருந்தான். எப்போனா கரெக்டான டைம் பசி உண்டாயிடுச்சு. கரெக்டான டைம்னாச்சு பசி உண்டாயிடுச்சு. இந்த பசி என்பது என்ன, இயற்கை. என்ன பசி சொன்னா எல்லாருக்கும் வருது, எல்லாருக்கும் வருது. அப்ப பசி எது காமன், உன் தேவைகளுக்கு எப்போ வருதோ அப்போ வரும் அவங்கிட்ட. என்னது,
உனக்கு எந்த இடத்துல வசனம் உனக்கு காரியங்கள் இருக்குன்னா, நம் தேவைகளை நாம முடிவு எடுக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான். உனக்கு ஒரு தேவை வரும், அந்த தேவையில நீ செயல்பட ஒரு காரியம்னா, பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும் சொல்லுவாங்க. பசி வந்தா பத்தும் பறந்துடும். எதுன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, புரியாது. ரொம்ப பசிச்சுன்னா உனக்கு நீயாவே இருக்க மாட்டோம். கோபம் வரும், வெறுப்பு வரும், சாப்பிடணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மனசு நம்ம கட்டுப்பாடு மீறி செயல்பட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இயேசு அப்ப அந்த சமயத்துல இயேசு பலனற்று இருந்தார். என்ன அற்று இருந்தா? நீ பலனா இருக்கும்போது சாத்தான சந்திக்க வர மாட்டான். நீ பலன் இல்லாத நேரத்துல வருவான். அது ஆவிக்குரிய எந்த விதத்துல இருக்கலாம், எமோஷனா இருக்கலாம், உன் சரீரத்துல இருக்கலாம், எப்படியோனா இருக்கலாம். நீ எதுல பலனற்று இருக்கிற அந்த நேரத்துல உனக்கு வருவான். உனக்கு தேவை வேணும்னு, உனக்கு ஒரு தேவைன்னு தெரிஞ்சு அவன் வருவான். உனக்கு என்னது தேவை? நீ ஏதோ உனக்கு தேவைப்பட்டுனே இருக்கிற. உதாரணத்துக்கு சொல்றேன், உனக்கு போன் தேவைன்னு நினைச்சிட்டா உனக்கு போனை தந்து குத்துருவான். ஆனா அவன் தான் குத்தானா யோசிக்கணும். அது ஆண்டவர் தான் குத்தா, சாரி ஆண்டவர் தான் குத்தாருன்னா யோசிக்கணும். நீ நினைக்கிற எனக்கு போன் தேவைன்னு இருக்கும்போது உனக்கு போன் வாங்கின ஆசை, அந்த தேவையை அவன் யூஸ் பண்ண பார்ப்பான். அந்த தேவை தான் உனக்கு வைக்கிற பாம். நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி உங்களுக்கு புரியும். நான் தெளிவா உங்களுக்கு சொல்ல எனக்கு நல்லா புரிஞ்சுக்கல. வேதத்துல லூக்கா 15:16 சொல்லுது, அந்த இளைய குமாரனுக்கு பசி உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிட்ட பிறகு அவன் வசனம் சொல்லுது, நான் இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேட், as the time went on he kept on having strong desire. அவனுக்கு என்ன, நான் சாப்பிடணும்னு அவனுக்கு ரொம்ப தீராத ஆசை வந்துச்சு. சொல்லிட்டு போது ஏதாவது செய்யணும்னு உனக்கு தீராத ஆசை வரும்போது சாத்தான் வருவான். புரிஞ்சுக்கணும். இந்த பசியில உனக்கு ஆசை வரும்போது, சாப்பிடணும்னு ஆசை வரும்போது சாத்தான் வருவான். ஸ்ட்ராங் டிசையர். நீ உடுத்தணும்னு ஆசைப்படுறதுமா வெறித்தனமா, அப்ப சாத்தான் வருவான். நீ வாங்கணும்னு ஒரு வெறித்தனமா முடிவு எடுப்ப தெரியுமா, அப்ப சாத்தான் வருவான். நீ செஞ்சே அவனும் ஒத்த கால நிப்ப தெரியுமா, அப்ப சாத்தான் வருவான். உன்னுடைய ஸ்ட்ராங்கான ஆசைய, உன்னை தீவிரமான ஆசைய சாத்தான் பயன்படுத்தி கொள்ள வருவான். அப்ப இயேசு அங்க பசி உண்டாயிடுச்சு, அப்படியே அங்க இருப்போம். இந்த இளைய குமாரனுக்கு என்ன ஆச்சு? பசி உண்டாயிடுச்சு. பசி உண்டானா என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சாத்தான் என்னத்தம்மா மனதை ஏவுனா, பன்னியோட சாப்பாடை சாப்பிட அவனை வச்சா, ஆசைப்பட வச்சா. என்னக்கு? மனுஷ சாப்பாடு பன்னி சாப்பாடு ஒண்ணா? மனுஷ சாப்பாடு பன்னி சாப்பாடு ஒண்ணா? ரெண்டு வேற தானே. நான் சாப்பிட்டு வேற, பன்றி சாப்பிட்டு வேற. நான் சாப்பிட்டு வச்ச மீதியே பன்றி சாப்பிடலாம். ஆனா பன்றி சாப்பிட சாப்பாடு மனுஷன் சாப்பிடக்கூடாது, தகாது, முறை இல்லாதது. இப்ப நான் சொல்றேன், நான் பசி வந்தா பத்தும் பறந்து போய் என்ன சொன்னா, பசி வந்ததுனால தகாததை செய்ய ஆசை வந்துடும். புரியுதா? அப்ப என்ன ஆசை நினைச்ச? பசிக்கு பன்றி சாப்பிட சாப்பாடு செய்ய அப்படி ஆசைப்பட்டான். அப்ப சாத்தானுடைய நோக்கம்னா, உன் தேவையை வச்சு உன்னை தேவையில்லாத காரியத்தை செய்ய வைப்பான். உனக்கு உண்டான ஆசைய அவன் முறைகேடா பயன்படுத்த விட்டு நடத்துவான். பிசாசின் தந்திரம் என்னன்னா, உனக்கு உண்டான ஆசையை அவன் பயன்படுத்தி உன்னை தவறான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் தீர்மானிச்சிருக்கான். உனக்கு இயல்பா வர ஆசைய அவன் இயல்புக்கு மீறி செயல்பட வைப்பான். பசி எல்லாருக்கும் வரும், கரெக்டா? பசி அப்ப ஆசை எல்லாருக்கும் வரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்குல்ல, ஆசை வரும். அந்த ஆசையை வச்சு அவன் அக்கிரம செயல்களுக்கு உன்னை நடத்துவான். அவன் ஆசையை பயன்படுத்தி உன்னை தேவையில்லாத காரியங்களை சிக்க வைப்பான். நான் சொல்றது புரியுதா? சாப்பிடுறது ஈஸி, ஆசை. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்படல, ஒரு ஆப்பம் கறி குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்படல, ஒரு சப்பாத்தி சாப்பிடணும்னு ஆசைப்படல. அவனுக்கு பசிக்கு இதுதானே சாப்பிடணும். அவன் பசிச்சது இயல்பு. ஆனா ஆசையை எதன் மேல பிசாசு திருப்பா தெரியுமா? பன்றியோட உணவு மேல திருப்ப. அப்போ உன் தேவையை அவன் அறிந்து உன் தேவையை தப்பான பாதைக்கு வழி நடத்துவான். கரெக்ட்? உன் ஆசைய, உனக்கு உண்டான இயல்பான ஆசைய அவன் பயன்படுத்தி தகாத காரியங்களை செய்ய வைப்பான். அவனை புரியாது சாத்தான பத்தி நான் சொல்றது புரிஞ்சுக்க, சில காரியங்கள்லாம் உங்களுக்கு பேசுறேன். அப்போ பசித்தால் சாப்பிட வேணும், இது இயல்பு தான்.
ஆனா பன்றியின் சாப்பாடை சாப்பிட நிர்பந்தத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். இது இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. 40 நாள் சாப்பிடாம இருந்தாரு. இவன் 40 நாள் சாப்பிடாம இருந்தா பைபிள்லாம் சொல்ல. எத்தனை நாள் பட்னியா இருந்தான்னு சொல்ல. ஏதோ ஒரு நாளோ 2 நாளோ சாவுற சூழ்நிலையில இவன் இல்ல. ஆனா சாத்தான் சொல்லலாம், இது இல்லாம நீ செத்துருவ, நீ சாப்பிடக்கூடாதுன்னா பன்றி ஏதாச்சும் சாப்பிட்றாங்க. பன்றி இதை சாப்பிட்டு வாழ வேண்டிய நிலைமைக்கு கொண்டு போய் நமக்கு அதனால தான் நம்ம ஆசையை தகாத விதமாய் மாற்றிடும். புரியுதா? நீங்க வசனம் பார்த்தீங்கன்னா ரோமர்ல ஒரு வசனம் இருக்கும், அவங்க சுவாபத்துக்கு விரோதமான அனுபவம் மாற்றுவான்னு சொல்லி. உன் இயல்பு வாழ்க்கையை இயல்புக்கு விரோதமான வாழ்க்கையா மாற்றுவான். ஒரு மனிதன் முறைப்படி வாழ வேண்டிய வாழ்க்கையை முறைகேடான வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடுவான். சொல்றது புரியுதா? புரியும், நான் சொல்ற புரிஞ்சுக்கோங்க. முறைப்படி வாழணும். என்னபடி வாழணும்? ஆனா அவன் பசியை பயன்படுத்தி நம்ம முறைகேடா வாழிச்சிடும். புரியுதா அவங்களுக்கு? அவன் ரொம்ப தந்திரசாலி. இப்போ சாதாரண நேரத்துல உங்ககிட்ட வரமாட்டான். நீ பலனற்று இருக்கும்போது ஸ்ட்ராங்கான டிசைன்ல இருப்ப. என்ன பண்ணுவ? இத சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு பண்ணும்போது சாப்பிட்டு தானே ஆகணும். நான் சொல்றது சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா நீ விரும்பினதை சாப்பிடணும். காரியம் என்னது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது ரொம்ப ஆழமான காரியம். அவன் என்ன பண்ணுவான்னா, நீ சாப்பிட்டாவனு முடிவு பண்ணிட்டல. என்னது? சாப்பிட்டாவனு முடிவு பண்ணிட்டல. ஒண்ணு நான் சொன்னதை சாப்பிடு, இல்லைன்னா நீ விரும்பினதை சாப்பிடு. கடவுள் சொல்றதை மட்டும் சாப்பிடாது. என்ன சொல்லுவா? அவனோட முடிவு என்னன்னா 2ல ஸ்ட்ராங்கா இருப்பான். ஒண்ணு நான் சொல்றது சாப்பிடு, ஒண்ணு இல்ல நீ ஆசைப்படுறது சாப்பிடு. ஆனா கடவுள் ஆசைப்படுறத மட்டும் செஞ்சிடாரு. புரியுதா? அவன் என்ன சொல்றான்னா, ஒண்ணு பசி உண்டாகுது, பண்ணி இதை சாப்பிட்டு. என்ன சொல்லுது? பண்ணி சாப்பிடுறத சாப்பிட்டு. அவன் விருப்பத்தையும் பண்ணி சாப்பிட்டு மேல கொண்டு வந்துட்டான். இப்ப சாத்தானோட விருப்பம் என்னன்னா, பண்ணி சாப்பிடுறது மனுஷன் சாப்பிட வைக்கணும்னு ஆசை. ஒன்னு ஆசையை செஞ்சிரு, இல்லைன்னா உன் ஆசைப்படி செஞ்சிரு. பண்ணி சாப்பிடுறது அவன் எண்ணமோ சாத்தான் எண்ணமோ ஒன்னாகுது. அந்த இடத்துல பண்ணி சாப்பிடுறது சாப்பிடு, மனுஷன் சாப்பிடுறது சாப்பிடாது. அது கீழே வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா அவனோட புத்தி தெரியணும். சாத்தானுடைய வேலையை அந்த பசி நேரத்துல புத்தி சரியா பயன்படாது. உன்னால சரியான தீர்மானம் எடுக்க முடியாது. ஓகே, அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல தெளிவா முடிவு பண்றாரு. என்ன சொல்றான் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்க மாட்டான், அவர் வார்த்தையின்படி பிழைப்பான் என்று எழுதி இருக்குது. இந்த சத்தியத்தை யார் சொன்னா? ஆவியானவர் சொன்னார். யார் சொன்னாரு? நீ சாப்பிட்டாதான் உயிர் வாழ்வேன்னு சொல்ற. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, உள்ள இருந்து சொல்றாரு, சோதனை காலத்துல சோதனைக்காரன் முன்னாடி இருக்கும்போது, சோதனைக்காரன் ஆசையை தூண்டும் பொழுது, சோதனைக்காரன் அவன் எப்படியாச்சு இயேசுவை கவுத்துன்னு முடிவு பண்ணி நிக்கிறாரு. இப்போ இயேசுக்கு உண்மையா பலன் இல்லை, சரீரத்துல பலன் இல்லை. அவருக்கு பசி இருக்குது, 10ம் பறந்து போகுது. உன்னையே என்ன மாதிரி தான். உதாரணத்துக்கு சொன்னா, இந்த வழி விலகுனா அந்த மனுஷனுக்கு எப்படி பசியில யோசனை, அதே மாதிரிதான் இயேசுக்கு யோசனை இருக்குது. அந்த இடத்துல இயேசு 2 பேச்சை கேட்கல. ஒண்ணு, நான் மனசு சொல்றதையும் கேட்கல, பிசாசு சொல்றதே கேட்கல, ஆவியானவர் சத்தத்தை கேட்கிறாரு. ஆவியானவர் சொன்னார், வசனம் சொல்லி சத்திய ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இயேசு கிட்ட சத்தியத்தை சொல்றாரு. சாப்பாடால மாத்திரம் மனுஷன் பிழைக்க மாட்டான், வார்த்தையினால் பிழைப்பான் என்ற வசனம் அதை சொல்ல அவங்கிட்ட. அப்ப ஆவியானவரால் நடத்தப்படும் போதுதான் சோதனைக்காரனை ஜெயிக்க முடியும். அலங்குதா? நான் சொல்றது ரொம்ப ஆழமான சத்தியம், ரொம்ப தெளிவான சத்தியம். இன்னும் நான் சொன்னா உங்களுக்கு புரியும். நீங்க ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 31-38 லோத்தோட பிள்ளைகள் நீங்க வாசிச்சீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில திருமணம் பண்ணன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னது? திருமணத்துக்கு எல்லாருக்கும் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ண தான் ஆசை. அவங்க கல்யாணம் பண்ணன்னு ஒரு ஆசை, நெருக்கடி. இந்த உடலை உண்டாக்கினது தேவன், இதுல இருக்கிற ஆசைகளை உண்டாக்கினது தேவன். இந்த ஆசையை முறைகேடா பயன்படுத்தும்படி சாத்தான் வருவான். இவங்களுக்கு கல்யாணம் பண்ண ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணோம், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு. இது ஆண்டோட நியதி. அப்போ யாரை கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முறை வச்சுக்கிறாரு. இன்னாரதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க போய் லேவியராகமத்துல நீங்க அந்த வாசிச்சீங்கன்னா, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது, யாரை கல்யாணம் பண்ண, எந்த உறவுகளை கல்யாணம் எல்லாம் எழுதி வச்சுக்கிறார் ஆண்டவர்.
நீங்க வாசித்து நீங்க போய் எல்லாம் வாசிங்க. உனக்கு கல்யாணம் பண்ணது இயல்பான ஆசை. கல்யாணம் பண்ணது என்னது? இயல்பான ஆசை. இன்னைக்கு கல்யாணம் பண்ணு இயல்பான ஆசை. இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்ற என்ன வயசுல கல்யாணம் பண்ணு இருக்கு, யார கல்யாணம் பண்ணுன்னு இருக்கு, எப்போ கல்யாணம் பண்ண இருக்குது, எங்க எல்லாமே நம்மளுக்கு நம்ம முறை இருக்குது. அதன்படி கல்யாணத்தை பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ இவனுக்கு வந்து இவனையோ இந்த லோத்தோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வருது. என்ன இருக்குது? நீங்க வாசிச்சுன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, there are no men left anywhere in the entire area. இங்க ஒரு ஆம்பளை கூட இல்லடா இருக்குது. இனி அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு பார்த்தா கல்யாணம் ஆணோட ஆண் கல்யாணம் நடக்கிறான், பெண்ணோடு பெண் கல்யாணம் பண்றாங்க, விலங்கோட கல்யாணம் பண்றாங்க, பொம்மையோட கல்யாணம், இப்படிலாம் இந்த காலகட்டம் இருக்குது. உங்களுக்கு தெரியாது, நீங்க போய் காரியங்கள் இருக்குது. இப்ப லோத்தோட பிள்ளைக்கு சாத்தானுக்கு கல்யாணம் பண்ணது என்னங்க? தப்பு இல்லைங்க. கல்யாணம் பண்ணது என்னது? தப்பே இல்லை. சாத்தான் என்னத்தம்மா என்ன சொல்றான், நீ கல்யாணம் பண்றது ஆம்பளைங்களே இல்லைன்னு என்ன சொல்றான்? இந்த ஏரியால ஆம்பளைங்களே இல்லைன்னு முடிவு பண்ணான். அவன் பிள்ளை பெற்றெடுத்தது தவறான முறை. அப்ப வாழ்க்கையில என்னன்னா, நீ முறையாக செய்ய வேண்டிய காரியத்தை முறைகேடா செய்ய வைக்கதான் சாத்தானுடைய காரியம். அதுக்கு அவன் பயன்படுத்தினா தான் உன்னுடைய தேவையை அவன் மிஸ்யூஸ் பண்ணுவான். யாருடைய தேவைய? உங்க தேவைய. தவறான உறவுக்கும் முறைகேடான உறவுக்கும் திருமணத்துக்கு புறம்பான உறவுக்கும் நம்மை கொண்டு செல்லுவோம். கல்யாணம் பண்ணதான் ஆசை, ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி வெயிட் பண்ணி டைம் வரட்டும், ஆள் வரட்டும், பொருளாக வரட்டும், பார்த்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு வயதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணி வைப்பான். யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது அவங்கள கல்யாணம் பண்ணி வைப்பான். எப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி கல்யாணம் பண்ணி வைப்பான். நான் சொல்றேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சொல்றேன், திருமணத்துக்கு திருமண உறவுக்கு புறம்பானது எல்லாமே பாவம். கல்யாணம் என்ற பந்தத்துக்கு முன்னாடி விபச்சாரம், கையை புச்சா கூட இன்னைக்கு சாத்தான் நடத்தின்னு இருக்கிறான். அப்படி இடங்களை மிக கேடான பாழான வழிமுறைக்கு என்ன பண்ணுகிறான்? திருமணத்துக்கு புறம்பான உறவை என்கரேஜ் பண்றா சாத்தான். இப்ப திருமணம் தானே பண்ணுன்னு ஆசை, எப்படி வேணா பண்ணு, யார வேணா பண்ணு, எங்க வேணா பண்ணு. இந்த உறவு முறையை கொலாப்ஸ் பண்ணு. சிஸ்டத்தையும் மாத்திட்டான் தெரியுமா? இன்னைக்கு சிஸ்டத்தை மாத்தி யாரு பண்ணாது நம்ம பண்றோம். நம்ம பிள்ளைங்களை பார்த்து கேட்டா சொன்னா அவரு தவிர்த்து இவரை தவிர்த்து அவங்கள தவிர்த்து சாத்தானுடைய என்ன அந்த பசியை எப்படியாவது தீக்கணும் தான் முயற்சி செய்யறாங்க. அந்த காரிய தேவனை சார்ந்திருக்கணும்னு எண்ணமே இருக்காது. நம்ம வாழ்க்கையில முறைகேடு இவங்களை குறிச்சு தேவன் வச்ச மிகப்பெரிய பிளானே அவங்க கெடுத்துட்டான். இந்த காரியம் கத்துக்கு சித்தமா தான் ஒரு நாள் சொல்ல, எந்த மனிதனை எப்போது சோதிக்கணும், எப்படி சோதிக்கணும்னு சாத்தானுக்கு தெரியும். எப்ப சோதிக்கணும், எப்படி சோதிக்கணும்னு தெரியும். எந்த பாலை போட்டா நீ அவுட் ஆகணும்னு தெரியும் அவனுக்கு. எந்த கண்ணியை வச்சா நீ மாட்டுவன்னு தெரியும். எந்த விதத்துல நீ உனக்கு குழி பறிக்கணும் சாத்தானுக்கு தெரியும். புரியுதா? எனக்கு போற பாலை உனக்கு போட முடியாது, உனக்கு போற பாலை எனக்கு போட தெரியாது. அவனுக்கு தெரியும் யாருக்கு எந்த பாலை போட்டா அவுட் ஆவான், யாருக்கு எப்படி பேசணும்னு சாத்தானுக்கு தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனோட சாத்தான் பேசுவான். உன் தேவை வரும்போது உன்கிட்ட பேசுவான். அந்த தேவையை தவறான விதத்துல நீ கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உன் ஆசையை முறைகேடாகணும்னு பேசுவான். நான் சொல்லி புரியுதுன்னா சிம்பிள் திங், பசி. நான் சொன்ன காரியம் இயல்பா உனக்கு வரணும், இயல்பா ஒரு உள்ளத்துல ஏற்படும், இயல்பா ஒரு மனிதன் தேவைப்படுகிற காரியத்தை இயல்புக்கு மீறி நீங்க வாசிச்சீங்கன்னா, நீங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் போய் வாசிப்பாரு. சுவாபத்துக்கு விரோதமா வாழ்க்கையை மாத்திடுவான். ஒரு மனிதன் முறையாக வாழ்க்க வேண்டிய வாழ்க்கையை முறைகேடா வாழ வைக்கதான் சாத்தானுடைய தந்திரம். உன்னுடைய காரியம் வசனம் சொல்லுது, நீங்க ரொம்ப பிசாசு சோதிப்பான், ஆனால் சோதனையில் ஜெயிக்க வைச்சே அவன் நம்மளுக்கு இருக்குது. அவனுக்கு சோதிச்சே அவனு கட்டாயத்துல இருக்கிறான். பிசாசோட கட்டாயம் என்னது? ஏன் கட்டாயம் என்னது? ஜெயிச்சே ஆகணும். தயவு செய்து முடிவு பண்ணிக்கோ, எப்படியே நீ ஜெயிச்சுதான் ஆகணும். அவன் தோக்கடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி. நம்ம ஃபைனல் பாக்குறல்ல, நம்ம இந்தியா பாகிஸ்தான் வந்து கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல்லாம் நான் பார்த்தது. இவ்வளோ அவனுக்கு ப்ரெஷர் இருக்குது, நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கும். எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். போடுறவனை பால் போடுறவனை திட்டுவோம், அடிக்கிறவனை திட்டுவோம், மிஸ் ஃபீல்டிங் பண்ண திட்டுவோம். ஏன்னா எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும். நீ அதே இந்த இதுவா நீயே நானும் விளையாடும் போது பரலோகம் நம்மளை வாட்ச் பண்ணிருக்கு. பரலோகம் சொல்லுது, டேய் நீ ஜெயிச்சே ஆகணும், சகோதரனே சகோதரியே நீ ஜெயிச்சே ஆகணும்னு கட்டாயத்துல பரலோகம் நம்மளை வாட்ச் பண்ணிருக்கு. நரகம் எப்படி வாட்ச் பண்ணீங்கன்னா, நீ தோத்தே ஆகணும்னு வாட்ச் பண்ணிருக்கு. அப்ப இந்த கட்டாயம் என்னன்னா, எப்படியாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சித்து அழிக்கிறதுக்கு சாத்தான் முயற்சி செய்யறான். உங்க மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் ஜெயிச்சே ஆகணும்,
ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் அந்த பரலோகம். ஜெயம் கொள்ளுகிறதா தேவன் தர சகல விதமான ஆசீர்வாதம். ஆமென். ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல விதமா இருக்குது. அவர் எஸ்பெஷலி he will able to help. அவர் வந்து ரொம்ப பர்டிகுலரா மனிதனுக்கு உதவி செய்ய ஆசைப்படுறாரு. ஏன்னா உனக்கு நேரிடுகிற பாவ சோதனை தான் அவருக்கு நேரிட்டதுன்னு வசனம் சொல்லுது. சொல்ல கடவுளுக்கு என்ன தெரியும் என் கஷ்டம். நமக்கு எந்தெந்த விதத்துல பாவ சோதனை வந்துச்சோ அதே பாவ சோதனை ஆண்டவருக்கு வந்துச்சு. ஆமாங்க, உங்களுக்கு சொல்றேன், நீங்க மிகைப்படுத்திக்க கூடாது, தப்பாவும் நினைக்க கூடாது, புரிந்ததுக்காக சொல்றேன். இயேசு ரொம்ப அழகா இருப்பார். எருசலேம்ல அவருக்கு லவ் லெட்டர் கொடுக்காம இருந்திருப்பாங்க. அவர் பெத்தலகேம் வாழ்ந்த இடத்துல இந்த குத்துருப்பாங்க, ஆனா அவர் வாங்கிடல. சிஸ்டர் முடிச்சுட்டு போயினே இருப்பேன். என்ன சொல்ல சகோதரி, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நமக்கு எப்படி பாவ சோதனை வருதோ இயேசுக்கு அதே சோதனை வந்துச்சு. அசல என்ன சொல்றதுன்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, நீ எப்படி பாவத்தினால் சோதிக்கப்படுறியோ அதே பாவ சோதனை இயேசுக்கு வந்துச்சு. நமக்கு கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையால் உலகத்தால் சோதனை உண்டானது போது இயேசுக்கும் சோதனை வந்துச்சு. வசனம் சொல்லுது, அவர் சோதிக்கப்பட்டார், சோதனை ஜெயிச்சார். அதனால சோதிக்கப்படும் பொழுது உனக்கு உதவி செய்ய அவர் வருவார்னு, உன்னை கை விட மாட்டாரு, உன்னை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த சோதனையில எவ்வளவு வேதனை இருக்குன்னு அவருக்கு தெரியும். நம்ம சொல்ல முடிவு எடுக்கணும், ஐயோ முடியலையே நினைக்க, அவருக்கு அந்த வந்திருக்கும். அந்த நேரத்துல அவர் சொன்னாரு, ஆவியானவர், அதனால தான் சொல்லுவது, நான் போவது நலமா இருக்கும், நான் போய் தேற்றரவாளனை அனுப்புறேன், அவர் உன்னை நடத்துவார். ஏன்னா இந்த உலகத்துல ஜெயிக்க என்ன நடத்தினார்ல உன்னையும் நடத்துவார். ஆண்டவர் சொன்னார், நான் அவர் அனுப்புறேன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? இந்த உலகத்தை சோதனைக்காரனையும் சோதனையும் ஜெயிச்சு பரலோகத்துல சிங்காசனத்துல உட்காரத்துக்கு யாத்த மாதிரி ஹெல்ப் பண்ணா ஆவியானவர். நான் போய் அவரை உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அவர் உன்னை நடத்துவார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னைய போலையும் என்னைய போல ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். நான் சொல்றது புரியுதா? அப்ப நான் சொன்னேன், என் கஷ்டம் ஆண்டவர் புரியுன்னு சொல்லாத. உனக்கு வந்த வசனம் ஒரு டிரான்ஸ்லேஷன், உனக்கு வந்த பாவ சோதனை அத்தனையும் இயேசுக்கு வந்துச்சு. இன்னும் நான் சொல்லிட்டேன், நமக்கு வந்ததை காட்டிலும் அதிகமா வந்திருக்காரு. உன்னே என்னையும் கெடுக்கிறதுனால பிசாசுக்கு இழப்பு கொஞ்சம், ஆண்டவருக்கு எடுத்ததுன்னா பேர் இழப்பு பரலோகத்துக்கு. முழு பரலோகமும் ஒருத்தர் அழிக்கிறதுக்காக கெடுக்கிறதுக்காக கங்கணம் கட்டி சுத்தி இருக்குமானா அது இயேசுதான் பூமியில. சொல்றது புரியுதுங்களா? உங்களையே என்னையுமே பரலோகத்துக்கு கொண்டு போக கூடாது சாத்தான் எவ்வளவு போறாரான்னா, பரலோகத்துக்கு வழியே ஒருத்தர் தான். மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்க வந்தவர் அவர் தான். பரலோக திட்டமே அவர் தான். அவரை முடிச்சுட்டா எல்லா பிளானும் முடிச்சிடும். அப்ப பிசாசு எவ்வளவு தீவிரமா செயல்பட்டு இருப்பான். நீங்க போய் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்றது, அவன் பூமியின் சகல ராஜ்யத்தையும் அவர் காட்டினார். ஒரு விஷயத்துல நீ பார்த்த டெக்னாலஜியை காட்டல, நீ பார்த்த ஐபோனை காட்டிடலாம், ஐமேக்கை காட்டிடலாம், அவருக்கு எல்லாம் இன்னும் உலகத்துல என்னென்னலாம் எல்லாமே காட்டினான். எல்லாத்தையும் தர உனக்குன்றான். அப்புறம் என்ன பண்றான்? எல்லாத்தையும் உனக்கு கூட சொல்ல மாட்டான். அவனுக்கு சொன்னா எல்லாத்தையும் தந்துடுறேன். என்ன தரேன்டா? என்ன காலில் மட்டும் விழுந்துரு, என்ன மட்டும் பணிஞ்சிக்கோ. அப்ப ஆண்டவர் நம்மை காட்டிலும் அதிகமாய் சோதிக்கப்பட்டார். கண்களினாலே சோதிக்கப்பட்டார், உணர்வுகளினாலே சோதிக்கப்பட்டார், பெருமையை உண்டாக்க சோதிக்கப்பட்டார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உண்டான எல்லா காரியத்திலும் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். நீங்க வசனம் வாசினா, அவர் சோதனைக்காரன் சில காலம் அவரோட ஓய்ந்திருந்தான். அவர் அனுதினமும் சிலுவையில் அவர் ஜீவனை விடுற வரைக்கும் அவரை சோதிச்சான். இப்ப விழுவாரா, இப்ப விழுவாரா, இப்ப விழுவாரா. ஆனா ஒரு நாள் அவரோட சோதனை வந்துச்சு, அவர் சோதனை ஜெயிச்சிட்டார். அதே மாதிரிதான் உனக்கும் எனக்கும் சோதனை வரும். பாலைவனத்துல இருக்கிற உனக்கும் எனக்கும் சோதனை வரும். ஜெயிக்க ஒரே வழி ஆவியானவர் தான். ஆமென். அவர் சோதனைகளையும் ஜெயித்தார், சோதனைக்காரனையும் ஜெயித்தார். அவர் சோதனைகளையும் ஜெயித்தார். ஆண்டவர் சொல்ல, நீயும் சோதனையும் ஜெயிக்கணும், சோதனைக்காரனும் ஜெயிக்கணும். எனக்கு உதவியா இருந்த ஆவியானவரை உனக்கு உதவியா நான் கொடுத்திருக்கேன். அப்ப ஆண்டவர் வனாந்தரத்துல சாத்தானை ஜெயிப்பதற்கு யாரு தெரியுமா? ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சார். ஆமென்.
அப்போ சோதனை பல விதம் உண்டு. மனிதனுக்கு ஏற்ப பல சோதனை வரும். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன சோதனை கொடுக்கணும்னு சாதாரண தெரியும். ஆனா நான் சொல்றேன், அந்த சோதனை வரும்பொழுது எப்படி அதை ஜெயிக்க வைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நீ சாத்தானுக்கு செவி கொடுத்தனா தோத்துரு, நீ ஆண்டவர் செவி கொடுத்தா ஜெயித்திருவேன். அப்ப இயேசு சோதனை ஜெயித்தா தேவனுடைய ஆவினால நடத்தப்படும் பொழுது. ஆமென். அப்ப என்னன்னா ஆண்டவர் தெளிவா சோதனை ஜெயிக்க ஆண்டவர் யூஸ் பண்ண வழி அவங்க சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கணும். முதலாவது இயேசு கிறிஸ்து பிசாசு சொல்றபடி கேட்கல. முதலாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி கேட்கல? ரெண்டாவது இயேசு தன் சொந்த மாம்சம் சொல்றதை கேட்கல. மூன்றாவது இயேசு ஆவியானவர் சொன்னதை கேட்டார். இது மூணு தான் ஆண்டவருடைய ஜெயிக்கிறதுக்கு சக்சஸ்ஃபுல் சீக்ரெட்டே. அவர் முதலாவது பிசாசு சொல்ல கேட்கல, ரெண்டாவது தனக்குள்ள ஒண்ணு பேசுது அதை கேட்கல, மாம்சம் தன் சுய ஆசையை சுய விருப்பம் அதை கேட்கல. ஏன்னா நான் சொல்றேன், பிசாசு எதை சொன்னா பண்ணி சாப்பிட சொல்லி சொன்னான். மாம்சம் என்ன சொல்லிச்சு? அவனுக்கு பண்ணி சாப்பிட சொல்லிச்சு. அந்த ரெண்டு பொண்களுக்கு என்ன சொல்லுது? மாம்சம் என்ன சொல்லிச்சு? ஆம்பளைகளே இல்ல. சாத்தா என்ன சொல்லுது? ஆம்பளைகளே இல்ல. ஆனா உள்ள சொல்ற காரியம் வேற. ஆனா உள்ள சொல்றது வேற, பிசாசு சொல்றது ரெண்டுத்தையும் கேட்காதீங்க. ஆவியானவர்கள் சொல்வதை சபை கேட்க கடமை. நான் சொல் காதுள்ளவன் ஆண்டவர் சொல்வதை கேட்க கடமை. இயேசு சாத்தானையும் சோதனையும் ஜெயிக்க ஒரே வழி நான் தெரியுமா? ஆண்டவர் செவி கொடுத்தார். ஆவியான தெய்வத்துக்கு செவி கொடுத்து வார்த்தையை தம் வாழ்க்கையில கொண்டு வந்து அபியாசப்படுத்தும் போது ஜெயிச்சார். உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம வாடுற காலத்துல பலவிதமான சோதனை நமக்கு வரும். இன்னைக்கு ஒரு சோதனை வரும், நாளைக்கு ஒரு சோதனை வரும், நாளன்னைக்கு ஒரு சோதனை வரும். சோதனைக்காரன் விதவிதமா வித்தியாசமா வந்து சோதிப்பான். அப்ப சோதனை ஜெயிக்க ஒரே வழினா தெரியுமா? ஆவியானவருக்கு செவி கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, சோதனை ஜெயிக்க வழி உனக்கு நீ செவி கொடுக்கவே கூடாது. மனசு சொல்லுது என்னைக்கு தப்பா, என்னைக்கு சரியில்லை. நம்ம மனசு சொல்லுது அன்னைக்கு அவங்க சொல்லுது பண்ணி சாப்பாடு கரெக்டா, அந்த ரெண்டு பொண்ணுங்க சொல்லிச்சு அது கரெக்டா இல்லை. நம்ம மனசு சொல்லுதும் தப்பு, சாத்தான் சொல்லுதும் தப்பு, ஆவியானவர் சொல்லுது. அவர் தான் சத்திய ஆவியானவராகிய கேட்டவர், சத்தியத்துல நடத்துவார். அப்ப இன்னைக்கு சண்டை என்னது தெரியுமா? உண்மைக்கும் பொய்க்கும் சண்டை. எதுக்கு சண்டை? சாத்தான் சொல்வதெல்லாம் பொய், உன் மனசு சொல்வதெல்லாம் பொய். ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்க. ஆண்டவர் சொல்றதுதான் உண்மை, சத்தியம். ஆண்டவர் சொல்றது நீ கேட்டீங்கன்னா ஜெயிச்சிருக்க. ஆண்டவர் சொல்றது கேட்கணும்ல. அப்ப இன்னைக்கு நான் சரண்டர் லைஃப். இயேசு என்ன சொன்னார்னா, ஆவியானவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சார், ஜெயிச்சார். இப்ப ஜெயிக்க விரும்பினவருக்கு என்ன செய்யணும்னா இந்த 3 காரியத்தை செஞ்சாகும். ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம் 3 காரியத்தை செஞ்சா ஜெயிச்சிடும். என்ன பண்ணுவோம்? ஜெயிக்கிறோமா? ஜெயிக்க ஆசைப்படுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்னை பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு நான் பொய்யை ஜெயிக்க, சத்தியத்தை ஜெயிக்க, சத்தியத்தின்படி இந்த பொய்யை ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வல்ல கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியவும், இந்த சத்தியத்தின்படி வாழவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. இந்த திவ்ய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.